ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிட் சாட் வித் ஹெச்என்கே. இந்த சேனலில் நாங்கள் வந்து எங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ், எங்களுடைய டே டு டே ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் எங்களுடைய மெமரிஸ் இது எல்லாத்தையும் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிடிச்ச பொருளோ இல்லை பிளேஸோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் பிடிச்ச பொருள் கூட இல்லை இடத்துக்கு போனப்போன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சிட்டிக்கு நான் போனேன் 3rd இயரில் ப்ரெசன்டேஷனுக்காக காலேஜ் படிக்கும்போது. ஸோ என்ன அந்த ஒரு சிட்டினா வந்து இட்ஸ் அ வைப்ரண்ட் சிட்டி. ஸோ தட் இஸ் சென்னை, நம்ம சென்னை. ஸோ அங்கே வந்து நாங்கள் போனப்போ வந்து ட்ரெயினில் தான் போனேன். ஸோ கரெக்டாக வந்து காலையில் ஒரு 3 o'clock 3:30 இருக்கும். அந்த டைமில் தான் வந்து நாங்கள் வந்து லேண்ட் ஆனோம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ செம்ம வைப்ரண்ட்டாக இருந்துச்சு, வைப் கொடுத்துச்சு. ஸோ அப்போவே நிறைய பேர் வந்து நடமாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டிராஃபிக் இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த லைட்ஸில் அப்படியே நான் மயங்கி வந்து சென்னையை வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எந்த வேலைக்காக வந்தோம், பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக வந்தோம். ஸோ அதுக்காக வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து செம்மையாக வந்து வைப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி நாங்கள் எதுக்கு போனோன்னா சென்னையை சுற்றி பார்க்கலாம், காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அப்படி தான் போனோம். பட் வந்து போன இடத்துல அன்எக்ஸ்பெக்டட்லி சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. வாவ், சொல்லும் போதே எனக்கு இப்போ கூட வந்து அந்த மொமெண்ட்டை மறக்க முடியலன்னா பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்காக வந்து எங்கே போகலான்னு என் ஃப்ரெண்டை கேட்டால், என் ஃப்ரெண்டு என்னமோ சுற்றி பார்க்குறதுக்காக கோயம்பேடு போகலான்னு சொன்னேன். சரி, எனக்கு இன்னுமே எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு போனோம். ஸோ போன இடத்துல சர்ப்ரைசிங்லி திரும்பியும் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து அந்த ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ரசிச்சுட்டு இருந்தோம். சொல்லப்போனால் அந்த இடத்துல மொத்தமாகவே வந்து ஜென்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் எங்களே மெய் மறந்து அவ்வளோ வந்து ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த ஷூட்டிங்கை. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு கூட எங்கே போகிறதுன்னு தெரியல. இங்கே சொல்லலாம் கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, அதிலலாம் பார்க்கலான்னு. அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே. அப்போது நாங்கள் பாட்டுக்கு ஏதோ தத்தக்கா பத்தக்கான்னு பார்த்துக்கிட்டு எனக்கு போனதும் என் ஃப்ரெண்டு இருக்காளே, அவள் ரொம்ப வந்து லக்ஸுரியாக தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாள். அதனால் A to B கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு பாதிலேயே வந்து மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க 280 rupeesக்கு அது, 280 rupeesக்கு இதுன்னு ஒரு 4-5 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 3 பேர் தான், ஆனால் 4-5 டிஷ்ஷஸ்ஸு ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ காரமாக இருந்துச்சுன்னா நான் அந்த ஒரு A to B வந்து இது டீக்ரேட் பண்ணல, எங்களுக்கு அது செட் ஆகலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட முடியல. ஸோ உடனே நான் வந்து அதை நம்ம வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி வேணாம், நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணலாம், சம்திங் ரோட்டில் நிறைய பேர் பசியோடு இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் எப்பயுமே வந்து சைல்டிஷாக தான் பிஹேவ் பண்ணுவாள், அவளுக்குள்ளே இவ்வளோ மெச்சூரிட்டியான்னு நானும் கொஞ்சம் வந்து ஆச்சரியப்பட்டேன். எனிவே அவர் நல்லது பண்ண போனேன். ஸோ அதனால் நாங்கள் அந்த டேக் ஓவர் எடுத்துகிட்டு வந்து போனோம். யாருக்கு கொடுக்குறதுன்னு வேறு தெரியல. ஸோ அதனால் போயிட்டு இருந்து ஒரு வழியில் வந்து ஒரு ஆண்டி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரோட் சைட் வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்களும் வந்து நாங்கள் கொடுக்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ சந்தோஷம். ஸோ அந்த மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யாருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்ததே இல்லை. அதுவுமே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன திரும்பியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் சன்ரைஸை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி சன்ரைஸ் யாராவது 5:30 6க்கு பார்ப்பாங்க, ஆனால் நாங்கள் பார்த்தது என்னமோ 7:30க்கு. பட் இருந்தாலும் அது என்னுடைய ஃபர்ஸ்ட் பீச் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருந்துச்சு, வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து இண்டிபெண்டன்ஸ் டே, அவ்வளோதான் சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்லாம் குத்திக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ண அலப்புறெல்லாம் மறக்கவே முடியாது. சாக்லேட்காக கூட சண்டை போட்டுக்கிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்லாம் பண்ணாங்க அந்த பீச் கிட்ட. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் போயிட்டு அப்புறம் என்ன ரிட்டன் ஆகணும், அவ்வளோ தானே. ஸோ ரிட்டன் ஆகிட்டோம் ஜாலியாக. ஸோ ரிட்டன் ஆகும்போது ஒரே கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, இவ்வளோ வைப்ரண்ட்டான சிட்டியை வந்து மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம இடம் தானே நமக்கு சொர்க்கம், எவ்வளோதான் இருந்தாலும் ரசிக்க தான் முடியும் மற்ற இடத்த அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நாளை முடிச்சுக்கிட்டோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் இட். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.